ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் यशाया भविष्यद्वक्ता की पुस्तक 61ஆம் அதிகாரம் 61वां अध्याय அதிலே 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. उसका पहला वचन पढ़ेंगे। प्रभु यहोवा का आत्मा मुझ पर है, क्योंकि यहोवा ने सुसमाचार सुनाने के लिए मेरा अभिषेक किया और मुझे इसलिए भेजा है कि खेदित मन के लोगों को शांति दूं, कि बंदियों के लिए स्वतंत्रता का और कैदियों के लिए छुटकारे का प्रचार करूं। அருமையானவர்களே, நாம் இங்கே வாசிக்க கேட்டால் இந்த வேத பகுதியானது हम यहाँ पर जो ये वचन पढ़े हैं, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவராய் காணப்படுகிறார். यहाँ पर परमेश्वर यीशु मसीह के बारे में नबी यशायाह ने पहले से ही एक भविष्यवाणी कहा है। அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வரப்போகிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर परमेश्वर यीशु मसीह इस जगत में क्यों आने वाला है उसके प्रति स्पष्ट रूप से बताया गया है। கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். प्रभु यहोवा का आत्मा मुझ पर है, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, खेदित मन के लोगों को सुसमाचार सुनाने के लिए கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். यहोवा ने मुझे अभिषेक किया है, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு जो खेदित मन के लोगों के लिए காயங்களை கட்டவும், उनकी घायलों को सुखाने के लिए, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், बंदियों के लिए स्वतंत्रता का, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். और कैदियों के लिए छुटकारे का प्रचार करने के लिए प्रभु मुझे भेजा है। ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, इसलिए हे मेरे प्रिय परमेश्वर के நம்முடைய लोगों, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கமானது, हमारा परमेश्वर यीशु मसीह इस पृथ्वी में आने का मकसद क्या है? ஏதோ மற்ற புறஜாதி மக்கள் சொல்வது போல ஏதோ ஒரு சோத்திரம், ஒரு மனிதர் வந்தார், அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், அவர் சோத்திரம் 33 வருடங்கள் அவர் உயிரோடு வாழ்ந்து அவரை சிலுவையிலே அவரை கொன்று அடித்து கொன்று அவர் சோத்திரம் மரித்து போய் போனார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். कुछ लोग जैसे सोचते हैं कि हमारा परमेश्वर का जन्म जो एक भेड़शाला में हुआ और वो 33.5 साल पला गया, उसके बाद वो दुख उठाकर क्रूस पर मारा गया और वो मर गया, ये संदेश सुनते हैं। அவர் சோத்திரம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ऐसे भी मसीह लोग कहते हैं कि तीसरे दिन में परमेश्वर फिर से जी उठा और पुनरुत्थान हुआ। ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இதுதான் சோத்திரம் உலகத்தில் உள்ள எல்லா சமுதாய மக்களும் அறிந்ததாய் காணப்படுகிறது. यही सारे समाज के लोग यीशु मसीह के बारे में जानते हैं। ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? लेकिन यीशु मसीह इस दुनिया में आने का मकसद क्या है? அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் வந்தார். वो दीन लोगों को सुसमाचार सुनाने के लिए आया। இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, दूसरा लिखा गया है, இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்களை, खेदित मन के लोगों को, இருதயத்திலே நொறுக்கப்பட்டு காயங்களால் சோதரா சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். खेदित मन के लोगों को शांति देने के लिए मैं आया हूँ। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ए मेरे प्रिय परमेश्वर के लोगों, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் என்ன? आज के दिन यीशु के परमेश्वर यीशु मसीह आने का मकसद क्या है? பிள்ளைகளை கர்த்தர் சோதரா சுவிசேஷம் நற்செய்தியை சொல்லி அவர்களை சோதரா சந்தோஷப்படுத்தும்படியாய் ஆண்டவராய் இயேசு வந்தார். 3 लोगों को सुसमाचार सुनाकर उन्हें आनंदित करने के लिए यहोवा परमेश्वर आया। ஆகையால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது சொல்லி என்ன சொல்கிறார்கள்? इसलिए यीशु मसीह के जन्म के समय स्वर्गदूतों ने चरवाहों से क्या कहा? அங்கே சோத்திரம் இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை சந்தோஷத்தை அறிவிக்கும் நற்செய்தியை அங்கே அவர்கள் கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். अंधियारा में रहने वाले लोगों के लिए एक उजाला और एक मग्न संदेश वहां पर लाया गया। ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுவிசேஷத்தை
சுவிசேஷத்தை ஒரு சந்தோஷமான சோதர காரியத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் வந்தார். इसलिए जो दीनता में रहते हैं, दुख में रहते हैं, वैसे लोगों को सुसमाचार सुनाने के लिए परमेश्वर आया है। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, இருதயத்திலே சோதர நொறுக்கப்பட்டவர்களுக்கு, जो खेदित मन के लोगों को, காயங்களை கட்டவும். घायलों को सुखाने के இன்றைக்கு लिए, ஒருவேளை நீங்க இருதயத்திலே காயப்பட்டவர்களாய் இருக்கலாம். भले आपका मन खेदित हो। சோதர இன்றைக்கு பாருங்க, அதிகமான நோய் எங்க வருதுன்னா இருதயத்துல தான் வருகிறது. आज के दिन कई लोगों के मन में, दिल में ही, हृदय में ही बीमारी होती है। நேற்றுக்கு உபவாச ஜெபத்துல சோதர கலந்து கொண்டேன். कल के उपवास की प्रार्थना में भी आया था। அப்பொழுது சோதர ஜெப குறிப்பிலே அவர் சொன்னார்கள், இப்பொழுது வருகிற வியாதி எல்லாம் என்று சொன்னால் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து இடிச்சதாக டக்குனு செத்து போய் விடுகிறார் என்று சொன்னார்கள். अभी के जमाने में अचानक हार्ट अटैक आता है और लोग मर जाते हैं। நல்லா இருக்கிறார்கள், अच्छा ही दिखते हैं। பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு சினிமா நடிகர் ஒருவர் இருந்தார். तमिलनाडु में एक सिनेमा अभिनेता था। அவர் நல்ல ஆரோக்கியமாய் இருந்தார், वो भी अच्छा तगड़ा था, வாட்டஞ்சாட்டமாய் இருந்தார். बहुत अच्छी लंबा तगड़ा ஆனால் था। சோதரம் பாருங்க, நல்ல காலைல நல்ல சாப்பிட்டு நல்ல தெளிவா இருக்கிறாரு. ஒரு 10 மணிக்கு நினைச்சாரு, அப்படியே டக்குனு செத்து போய் விட்டார். सुबह का नाश्ता किया, बहुत अच्छे से बैठा था, अचानक 10 बजे वो मर गया। அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, இங்கே பாருங்க, உலகத்துல சோதரம் மனுஷனுக்கு இருதயத்துல தான் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. अभी भी दुनिया में कई लोगों के हृदय में बीमारी है। ஆண்டவராய் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், परमेश्वर यीशु मसीह कहता है, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு அவனை சோதர கொன்று போட்டு விடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். मनुष्य के हृदय से सारी बुराइयां निकलकर उसे मार डालता है करके लिखा है। ஆண்டவருடைய சீஷர்கள் சோதர அங்கே வயல்வெளியிலே போகும் பொழுது, அவங்க சோதர ஒரு இடத்துல சாப்பிடும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க கை கழுவாமல் சாப்பிட்டு விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. जब एक बार चेले जो है खेती में से चलते रहते हैं और खाने के समय बिना हाथ धोए खाते हैं, तो लोग कहते हैं कि तुमने बिना हाथ धोए खा लिया। படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், मत्ती सुसमाचार की पुस्तक 15वां अध्याय, அதிலே ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. 17 वचन। வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? சரி. மனுஷனை தீட்டுப்படுத்தும். படிங்க. पर जो कुछ मुंह से निकलता है वो मन से निकलता है और वही मनुष्य को अशुद्ध करता है। பாருங்க, ஒரு மனுஷன் கை கழுவாமல் சாப்பிடுறதுனாலே அவனுடைய இருதயத்துக்கு எந்த கேடும் இல்லை. यदि कोई बिना हाथ धोए खा ले तो उससे किसी के मन को दोष नहीं है। ஆனால் சோதர இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துமா? परंतु जो मन से निकलता है वही किसी मनुष्य को अशुद्ध कर देता அங்கே है। 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 19 वचन में लिखा है, எப்படினில் क्योंकि இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், मन से बुरे विचार, கொலை பாதகங்களும், हत्या, விபச்சாரங்களும், परस्त्रीगमन, வேசித்தனங்களும், विभचार, களவு, चोरी, பொய்சாட்சி, झूठी गवाही, தூஷணம், निंदामन, புறப்பட்டு வருகிறதாய் ये காணப்படுகிறது. सब निकलती है। இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். यही है जो मनुष्य को अशुद्ध करती है। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे मेरे परमेश्वर के लोगों, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை அநேகர் டாக்டர்கிட்ட போய் என்ன செய்றாங்க, காட்டுறாங்க. कई लोग अपने हृदय को डॉक्टर के पास दिखाते हैं। என்னுடைய இருதயத்தில் லேசா வலிக்குது, அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அநேக சோதரர் இப்படி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போறாங்க. कई लोग डॉक्टर के पास कहते हैं मुझे छाती में दर्द है, डॉक्टर जी देखो मुझे हार्ट अटैक आने की संभावना है क्या? பாருங்க, நான் ஒரு டாக்டரை பார்க்க போனேன். मैं एक डॉक्टर से मिलने அங்க गया। போன சோதரர் ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களாம் இப்போ பாம்பேல எப்படி இப்போ இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல விலை உயர்ந்த கார்ல வராங்க. अभी के समय में मुंबई में पता नहीं, लेकिन तमिलनाडु में डॉक्टर से मिलने के लिए बड़े बहुमूल्य कार में आते हैं। நல்ல டீசெண்டா இருக்காங்க, बहुत डिसेंट दिखाई देते அப்படி हैं। டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா காலையில சோதர 10 மணிக்கு வந்தா ராத்திரி 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. सुबह 10 बजे यदि डॉक्टर के पास अपॉइंटमेंट ले तो रात को 9 बजे तक भी इंतजार करते हैं। அவங்க பாத்தீங்கன்னா வரும்போது நல்ல ஆரோக்கியமா வராங்க, கடைசியில அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது
நல்ல நோயாளியா மாறிடுறாங்க. आते समय तो बड़े तंदुरुस्ती दिखाई देते हैं, लेकिन जाते समय वो खुद ही एक बीमारी और रोगी அவங்களை व्यक्ति बनकर பார்க்கும்போது जाते हैं। வியாதிஸ்தர் மாதிரியே தெரிவதில்லை. उनको देखते समय कोई नहीं बोलेगा कि उनको बीमार है। ஸ்தோத்திரம். என்னதான் செக் பண்ணாலும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பலகீனம் மாறுவதில்லை. भले कितने भी जांच पड़ताल ஆனா करें, उनकी இங்கே- बीमारी दूर नहीं होती है। இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर यीशु कहता நான் है, இருதயத்திலே நொறுங்குண்டவனை நான் குணமாக்குவேன். मैं खेदित मन के लोगों को चंगा शांति दूंगा। இன்றைக்கு மனுஷனுடைய இதயத்தில் இருக்கிற வேதனைகள் கஷ்டங்களை யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே வந்த உங்கள் இதயத்துடைய காயத்தை என் ஆண்டவர் அதை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். भले आज के दिन अपने मन की दुख और क्लेश को किसी और को बता नहीं सकते, लेकिन आपके मन को परमेश्वर शांति देने के लिए आया है। இங்க பாருங்க சோதர, நம்ம ஒருவேளை சாப்பிடக்கே பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு வைங்களேன். मान लीजिए हमें भोजन के लिए पैसा नहीं है, அப்ப யார்ட்டையாவது நம்ம என்ன செய்யலாம்னா, எனக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை அல்லது ஒட்டி குடிக்க வழி இல்லைன்னு சொல்ல முடியும். भले हम कह सकते हैं दूसरे से कि मुझे मेरे घर में रोटी नहीं है या पीने को चाय नहीं है। நம்ம இருதயத்துல உள்ள நம்ம என்ன செய்யலாம், சொல்லிடலாம். हमारे मन में जो है वो हम बता सकते हैं, ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், लेकिन यहाँ पर परमेश्वर यीशु मसीह कहता மனுஷனுடைய है, இதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை சோதராது தீட்டுப்படுத்தும். मन के भीतर से जो निकलता है वही मनुष्य को अशुद्ध कर देता है। அது எப்படி தீட்டுப்படுத்தும்? वो कैसे अशुद्ध करता है? அவனுடைய இதயத்திலே பொல்லாத சிந்தனை. उसके मन में बुरे विचार। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? प्रेरित पौलुस क्या कहता है? நான் நன்மையே செய்யும்படியாய் விரும்புகிறேன், मैं भलाई करना चाहता हूँ, ஆனால் நான் விரும்பாத தீமையை செய்கிறவனாய் लेकिन मैं காணப்படுகிறேன். जो नहीं चाहता वो बुराई करता हूँ। அது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைத்ததுன்னு वो சொல்லுகிறார். मैं नहीं, मुझ में जो पाप है उसी ने वैसा किया है। இந்த அநித்தியமான இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவர் புலம்புகிறவராய் इस காணப்படுகிறார். अनित्य पाप से मुझे कौन छुड़ाएगा, ऐसे कहकर वो विलाप करने लगा। அப்படிப்பட்ட ஒரு பாவ கட்டிலிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இதயத்தில் இருந்த அந்த நொறுங்குண்ட அந்த காயத்தை இயேசு கட்டினார். वैसे पाप भरे मन में पड़ा हुआ उस पौलुस को परमेश्वर ने अपने शांति देकर उसके मन जो खेदी था उसे खड़ा किया। அவருடைய சிந்தனை நல்ல சிந்தனை அல்ல. उसका विचार अच्छा विचार नहीं था। ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், प्रेरितों की 9वां अध्याय में हम पढ़ते அங்கே हैं, ஸ்தோத்திரம் ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக वहां पर स्तिफनुस को हत्या करने के அங்கே लिए திட்டமிட்ட வேளையில அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த வஸ்திரத்தை காக்கிற ஒரு வாலிபனாய் காணப்படுகிறான். वहां पर उसके कपड़े को रखवाली करने वाला एक जवान लड़कर बनकर था। அது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, அங்கே ஸ்தோத்திரம் அந்த 9ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது 9वां अध्याय में हम देखते हैं அப்போ அந்த சவுல், பவுல் என்கிற அந்த சவுலானவன் தேவனுடைய பிள்ளைகளை அவங்களை ஸ்தோத்திரம் தீமை செய்யும்படியாக அங்கே அவர்களை கொலை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறவனாய் ये காணப்படுகிறான். शाऊल नामी पौलुस जो था वो परमेश्वर के लोगों को सताने वाला और दुख देने वाला इंसान அப்போஸ்தலர் था। 9ஆம் அதிகார 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. प्रेरितों की 9वां अध्याय 2 वचन को पढ़ेंगे। அடுத்த வருஷம் கொண்டு படிங்க. போதும். उसने तमस्क के आराधनालयों के नाम पर इस अभिप्राय की चिट्ठियों मांगी कि क्या पुरुष क्या स्त्री जिन्हें वह इस पंथ पर पाए उन्हें बांधकर यरूशलेम ले आए। परंतु चलते चलते जब वो तमस्क के निकट पहुंचा तो एकाएक आकाश से उसके चारों ओर ज्योति चमकी। அருமையானவர்களே, हे मेरे प्रिय लोगों, இங்கே இந்த மனுஷன் எதற்காக சோதரம் இங்கே வருகிறவனாய் காணப்படுகிறான்? यहाँ पर ये व्यक्ति क्यों जा रहा था? அவன் சோதரம் இந்த மார்க்கத்தராகிய புருஷர்களானாலும் ஸ்திரீகளானாலும் அவர்களை கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி நான் எருசலேமுக்கு கொண்டு போவேன். यदि इस मार्ग के कोई भी पुरुष हो कोई स्त्री हो उन्हें बांध कर मैं यरूशलेम ले जाऊंगा। அங்கே அனனியா இவனை குறித்து என்ன சொல்லுகிறார்? वहां पर अनन्या इनके बारे में क्या कहता है? இந்த மனுஷன் பயங்கரமான ஒரு மனிதன். ये व्यक्ति तो भयंकर व्यक्ति है। ஆண்டவரே, இவன் உம்முடைய ஜனங்களை மிகவும் சோதரம் அடிக்கவும் கொல்லவும் கொலை செய்யவும் அப்படிப்பட்டான காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறானே. ये व्यक्ति तो आपके लोगों
को बहुत ही सताता था। நீர் இந்த மனுஷனத்திலே என்னை அனுப்புகிறீரேன்னு சொல்லுகிறார். कहता है इस व्यक्ति के पास तुम मुझे भेज रहे हो। பாருங்க, யாருக்குமே பிரயோஜனப்பட முடியாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். किसी का भी उपयोगी नहीं था वो व्यक्ति। இந்த பவுலுடைய இருதயத்து சிந்தனையினாலே அநேகருக்கு சோத்திர கேடு உண்டாக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ये पौलुस जो है, अब ये शाऊल जो है अपनी बुरे विचार से कई लोगों के जीवन में दुख देता था। ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் இந்த பவுலுடைய வாழ்க்கையை அங்கே சந்திக்கிறவராய் காணப்பட்டார். एक दिन परमेश्वर यीशु मसीह इस पौलुस के जीवन से मिला। அப்படி சந்திக்கப்பட்ட பிறகு அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ऐसे मिलने के बाद लिखा गया है। அங்கே சோதரனே 15 வசனத்தில் நாம் பார்ப்போமானால் 15 वचन में जब हम देखते அங்கே हैं, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? वहां पर परमेश्वर यीशु क्या कहता அதற்கு है? கர்த்தர் நீ போ, तू जा, அவன் புறஜாதிகளுக்கும் वो अन्य जातियों ராஜாக்களுக்கும் और राजाओं இஸ்ரவேல் புத்திரருக்கும் और इजरायलियों के என்னுடைய सामने நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக मेरा नाम प्रकट करने के लिए நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், मेरा चुना हुआ पात्र है। அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் वो मेरे नाम के लिए எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை कैसा कैसा दुख उठाना पड़ेगा, நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி கர்த்தர் इसे मैं சொல்லுகிறார். उसे बताऊंगा। பாருங்க, ஒரு நாட்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதனை एक दिन जो किसी के लिए उपयोगी नहीं था, ஆண்டவருடைய இருதயத்தை கர்த்தர் குணமாக்கின பின்பு उस व्यक्ति के मन को परमेश्वर ने छू लिया। அவன் தன்னுடைய ஜனத்துக்கு மாத்திரமல்ல, அவன் அறியாத மற்ற ஜனத்துக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என் ஆண்டவர் தேசு மாற்றினார். वो केवल अपने जाति के लोगों के लिए नहीं बल्कि अन्य जाति के लोगों के लिए भी आशीर्वाद का पात्र ठहरा। அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். राजाओं के लिए आशीर्वाद का पात्र बनाया। ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், यदा कदाचित आप सोच நான் सकते ஆண்டவரை हो, ஏற்றுக்கொண்டதினாலே मैं परमेश्वर को मान लेने எனக்கு से என்ன அற்புதம் செய்தார், मेरे जीवन में क्या अद्भुत என் काम ஆண்டவர் हुआ, என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் मेरा परमेश्वर मेरे द्वारा क्या कर सकता என்று है, சொல்லி நீங்கள் நானும் சிந்திக்கிறவளாய் ऐसे காணப்படலாம். कहते हुए आप और मैं सोच सकते हैं, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், लेकिन परमेश्वर कहता நான் है உன்னுடைய இருதயத்தை குணமாக்கி मैं तेरे मन में शांति दूंगा। நீ எதற்குமே உனக்கே நீ ஆசீர்வாதமாய் இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனை அநேக ஜாதிகளுக்கு, அநேக ராஜாக்களுக்கு, அநேக பிரபுகளுக்கு நான் உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். जो तुम अपने लिए उपयोगी नहीं थे, तुझे परमेश्वर अपने लोगों के लिए, अन्य जातीय लोगों के लिए, राजाओं के लिए, प्रभुओं के लिए उपयोगी पात्र ठहराऊंगा करके कहता है। ஆகினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, इसलिए मेरे प्रिय நம்முடைய ஆண்டவர் சோதர இருதயத்திலே சோதரம் நொறுங்குண்டவளை கர்த்தர் சோதரம் அங்கே என்ன செய்ய அவருடைய காயங்களை கட்டும்படியாய் வருகிறார். हमारा परमेश्वर खेदित मन के लोगों को शांति देता है। நாட்களே சோதரம் பாருங்க, யாராலும் குணமாக்க முடியாத பாவ கட்டுகள், உபச்சாரம், அங்கே வேசித்தனம், சோதரம் கொலை, பொய் சொல்லுதல், இப்படிப்பட்ட இந்த பாவத்திலிருந்து யாருமே மனுஷனை விடுதலையாக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்கத்தக்கவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் அது செய்ய முடியும். जो कोई भी छुटकारा नहीं दे सकता, वैसे पाप जो परस्त्री घमन है, जो व्यभिचार है, झूठी है, गवाही है और बुरी बुरी विचार, ये सारी पापों से छुटकारा देने वाला केवल हमारा परमेश्वर यीशु मसीह है। ஆகையால தான் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए यशाया भविष्यद्वक्ता के द्वारा ये बताया गया இருதய है, நொறுங்குடைய காயங்களை நான் கட்டுவேன். खेदित मन के लोगों को मैं शांति दूंगा। பாருங்க, யாராலும் செய்ய முடியாத, இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சோதரம், யாராலும் சோதரம் குணமாக்க முடியாத ஒரு பெரிய பரிகாரம் இதுதான் जो பிரியமானவர்களே. कोई अभी तक किया भी नहीं है और कर भी नहीं सकता, और जो कोई किसी के लिए कुछ नहीं दे सकता, ऐसी पर्याय करने वाला हमारा परमेश्वर நான் है। ஆரம்பத்தில் சொன்னது போல शुरुआत में जैसा मैंने कहा, நமக்கு சரீரத்தில் ஏதாவது சுகம் இல்லாமல் வந்துட்டா சில பணக்காரங்க செய்யணும்னா பெரிய ஆஸ்பத்திரி போவாங்க. यदि शरीर में कोई बीमारी आ जाए तो कुछ लोग क्या करेंगे, बड़े बड़े डॉक्टर के पास जाएंगे। ஸ்தோத்திரம். ஆனா ஏழையா இருக்கிறவங்க சின்ன டாக்டர்கிட்ட போவாங்க. लेकिन गरीब लोग क्या करेंगे, छोटे डॉक्टर के पास जाएंगे। அப்போ நம்ம என்ன நினைப்போம், तभी हम क्या सोचते हैं, அவங்களுக்கு என்ன பெரிய பணக்காரங்க, उनको क्या, वो तो बड़े धनी हैं। ஒரு இட்லியை 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்களே.
एक इडली को 1 करोड़ रुपया देकर भी खरीदे हैं। அப்ப நான் எப்படி எவ்வளவு எவ்வளவு சத்தான இட்லியை சாப்பிட்டு இருப்பாங்க. इसका मतलब उन्होंने कितनी तंदुरुस्त इडली खाया ஆனாலும் சோதரா होगा, அவங்களால உயிரோடு வர முடியவில்லை. फिर भी वो जीवित नहीं आ सके। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆனால் அந்த படுக்கையின் அறையிலே ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி கதறிப்பார்களானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய நோய்களை குணமாக்க கர்த்தர் வல்லவராய் जो காணப்படுகிறார். कोई अपने कमरे में पड़े बिस्तर में लेटे लेटे परमेश्वर मुझे चंगाई कर करके जो पुकारता है, उसकी आवाज सुनकर परमेश्वर उसे छुटकारा देता है। அதேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறான்? उसे भजनकार दाऊद क्या कहता है? நான் என்னுடைய படுக்கையிலே ஆண்டவரை நோக்கி நான் என்ன செய்தேன்? நான் அழுது புலம்பினேன். मैं अपने बिस्तर में लेटे लेटे रो रो कर परमेश्वर को देखकर पुकार रहा அப்படி था। நான் அழுது புலம்பும் பொழுது ऐसे जब मैं पुकार रहा था, கர்த்தருடைய சோதர அழுகையின் சத்தத்தை கேட்டு என் படுக்கை முழுவதையும் அவர் மாட்டி போட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने मेरी रोने की आवाज सुना और मेरे सारी बिस्तर को हटा दिया। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के இந்த लोगों, நாட்களில் நம்முடைய இருதயத்தில் என்ன வேதனையோடு வந்திருந்தாலும் பரவாயில்லை, भले आप अपने मन में कितने भी बड़े दुख के साथ आए हो, நம்முடைய இருதயத்தை காண்கிறவர் கர்த்தராய் காணப்படுகிறார். हमारा मन को देखने वाला हमारा परमेश्वर है। பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லும்படியாக ஆவியானவர் உணர்த்தினபடினாலே நான் அதை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். और एक बात मैं आपको पवित्र आत्मा की उलझाए जाने से कह रहा हूँ। நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் படிப்போமானால் यदि हम पहले शमूएल की पुस्तक को पढ़ेंगे, அங்கே தாவீதை சோதர சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் அவனை ராஜாவாய் தெரிந்து கொள்வதற்காக அங்கே செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். वहाँ पर हम दाऊद को समस्त इजरायलियों के लिए राजा बनाने का कारण देखते हैं। அங்கே சோதர சவுல் அங்கே தேவன் அழைக்கப்பட்டான அந்த அழைப்பை அவன் சோதரை இழந்து போய்விட்டான். वहाँ पर शाऊल जो था वो परमेश्वर की बुलावा को उसने ठोकर दे दिया, தேவன் அவனை புறக்கணித்தார். परमेश्वर ने उसे इनकार कर दिया। இப்பொழுது சோதர நல்ல ஒரு ராஜா சோதர இஸ்ரவேலிலே இல்லையேன்னு சொல்லி அங்கே சோதர சாமுவேல் தேவ சமூகத்திலே அழுது கொண்டே இருக்கிறான். अब राजा इस इस्राएल में कोई अच्छा राजा नहीं है बोलकर शमूएल जो परमेश्वर की चरण पर गिरा पड़ा அந்த था। தீர்க்கதரிசி சோதர அந்த ஞான சிருஷ்டிகாரன் அவனுடைய இருதயம் அங்கே காயப்பட்டதாய் காணப்படுகிறது. वहाँ पर वो शमूएल नबी और ज्ञान दृष्टि व्यक्ति का मन खेदित हो गया। ஐயோ, என்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் நல்ல ஒரு மனுஷனை தந்தாரே. हाय, मेरे लोगों को चलाने के लिए परमेश्वर ने अच्छे राजा को दिया था। இப்பொழுது அந்த மனுஷன் சோதரம் அந்த ஸ்தானத்தை இழந்து போய் விட்டானே अब वो व्यक्ति अपना स्थान खो दिया என்று சொல்லி அவன் அப்படியே இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ऐसे कहकर अपने मन में विलाप करते समय கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசினார். परमेश्वर ने शमूएल से कहा, சாமுவேலே, நீ எவ்வளவாய் உன்னுடைய இருதயத்திலே துக்கம் கொண்டு இருப்பாய்? ए शमूएल, तू कब तक तेरे मन में दुखी நீ रहेगा? இந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட तू வேண்டாம் अभी से इस बात का दुखी न हो। என்று சொல்லி கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? ऐसे कहकर परमेश्वर ने क्या किया? சோதரம் 3ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் पहले शमूएल की पुस्तक 14वां अध्याय அதிலே ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 16वां अध्याय की दूसरा वचन में पढ़ते அங்கே हैं, பெத்லெகேமில் இருக்கிறான் ஈசானுடைய வீட்டுக்கு கர்த்தர் அவனை அனுப்புகிறார். उसे बेतलहम वासी ईशई के पास भेजा। அவன் சொல்றான், நான் இப்படி போனா சவுல் அதை கேள்விப்பட்டு என்னை கொன்று போட்டு விடுவானேன்னு சொல்லி சொல்லும் பொழுது जब उसने सोचा कि शाऊल जब सुन लेगा तो मुझे घात कर देगा, கர்த்தர் அதற்கு நல்ல ஒரு சோதரம் ஆலோசனை கொடுக்கிறார். उसके लिए भी यहोवा ने एक अच्छा उत्तर दिया। நீ நல்ல ஒரு இளங்காலை பிடித்துக்கொள், तू एक बच्चिया साथ में ले जा, அது ஈசாவுடைய வீட்டுக்கு நீ கொண்டு போ. उसे तू ईशई के घर ले जा। ஏதோ பலி செலுத்துவதற்கு போவது போல சோதரம் இங்கே சாமுவேல் போகிறார் சொல்லி ராஜா அறிந்து கொள்வான், உனக்கு தீங்கு வராது சொல்லி அங்கே அனுப்புகிறார். राजा नबी तो किधर यहोवा के लिए यज्ञ करने जा रहा है, ऐसे राजा समझ लेगा तुझ में कोई बुराई न करेगा। நம்முடைய இருதயத்தில் உள்ளான எண்ணங்களை யோசனைகளை எல்லாவற்றையும் அந்த வேதனை எல்லாம் தேவன் நன்றாக அறிந்தவராய் காணப்படுகிறார். हमारे मन की विचार दुख दर्द वेदना को हमारा परमेश्वर अच्छी तरह से जानता है। இங்கே சோதர சாமுவேல் அவனுடைய இருதயத்திலிருந்த அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்து சவுலுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்று பாருங்கள். देखिए, शमूएल नबी को शाऊल के हाथ से बचाने के लिए परमेश्वर ने किस प्रकार बड़ी सम्मति दिया। அதோடு மாத்திரமல்ல, केवल उतना
ही அங்கே नहीं। ஈசாயுடைய வீட்டுக்கு போயாச்சு. ईशई के घर में जा அங்கே पहुंचे, சோதரம் போஜனம் ரெடியா இருக்கிறது. वहाँ भोजन तैयार है। சோதரம் அங்கே அந்த ஈசாய் கேட்கிறார் சாமுவேலை பார்த்து, நீ என்னுடைய வீட்டுக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? वहाँ पर ईशई शमूएल से पूछता है, तुम मेरे घर पर आने का कारण क्या है? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு ராஜாவை உன்னுடைய குடும்பத்திலே உன் கற்பத்தின் பிள்ளைகளை ஒன்றை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று समस्त சொல்கிறார். इस्राएलियों का राजा बनने के लिए परमेश्वर ने तेरे परिवार से, तेरे गर्भ के फल से एक को छून लिया है। கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாய் உன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். परमेश्वर के अभिषेक करने के लिए तेरे बच्चों में से एक को छून लिया है। இந்த அபிஷேகத்துக்காக அவருடைய தகப்பனார் என்ன செய்கிறார் சொன்னால் ஒவ்வொரு பிள்ளையாய் முன்னே நிறுத்துகிறார். इस अभिषेक के लिए उसके पिता क्या करते हैं? एक एक बच्चे को आगे खड़ा करते हैं। அவர் வெளிப்பிரகாரமான தோட்டத்தை பார்த்து இவனா இவனான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். इसका बाहरी रूप, बच्चों का बाहरी रूप को देखकर परमेश्वर से पूछता है, क्या ये है, क्या ये है? அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? तब यहोवा ने क्या சோதர कहा? 7ஆம் வசனத்தை படிங்க. 7वां वचन पढ़िए, 6 7. 6 और 7। அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவனாதா ஆகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य बाहर का रूप देखता है, परंतु यहोवा की दृष्टि मन पर रहती है। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे मेरे प्यारे परमेश्वर के लोग, அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய சோத்திரம் சகோதரர்கள் அங்கே வருகிறார்கள். वहाँ पर हम देखते हैं कि एक एक बच्चे आते हैं। தாவீதுடைய சகோதரர்கள் அங்கே வரும் பொழுது அவன் எப்படி இருக்கிறானா, நல்ல ஆள் அழகா இருக்கிறார். दाऊद के भाई लोग जब आते हैं तो देखते हैं कि तो अच्छे लंबे और ऊंचे खद हैं। ஸ்தோத்திரம், நல்ல வளர்ச்சி, நல்ல தோற்றம்லாம் நல்ல அழகா இருக்கிறது. उनका दृष्टि, उनका नजर, उनकी देखना, ये सब बहुत अच्छा था। நாம் நினைப்பது என்ன? लेकिन हम क्या सोच रहे हैं? சோத்திரம், நான் நம்ம கிருபாசனத்தில் ஆரம்பத்தில் இருக்கும்போதே எனக்குள்ள ஒரு 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 நினைப்பு என்ன வருதுன்னா, जब मैं कृपासनम में था तभी शुरुआत में ही मेरे मन में क्या विचार रहता था, நம்ம ரொம்ப ஆளுச்சு குட்டையா இருக்கிறோம், मैं तो दिखने में बहुत ही गठा हूँ, நல்ல ஒரு வாட்டஞ்சாட்டமா இல்ல, दिखने में बड़ा अच्छा लंबा और ऊंचा नहीं हूँ, நல்ல கொஞ்சம் படிக்கவும் செய்யல, और ज्यादा पढ़ा लिखा भी नहीं நல்ல हूँ। கொஞ்சம் வாட்டஞ்சாட்டமா இருந்து கொஞ்சம் வளர்த்தியா இருந்தேன்னு வைங்க, यदि दिखने में थोड़ा लंबा और ऊंचा अच्छा तंदुरुस्त हूँ तो ஏ இப்ப பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறான்னு நினைப்பாங்க. तो सोचेंगे कि बड़ा पास्टर आया है। இப்போ உலகத்துல எப்படி பெரிய பெரிய பாஸ்டரா இருக்கிறாங்க, जैसा अभी दुनिया में जैसे बड़े बड़े पास्टर लोग हैं, சோத்திரம் நல்லா அப்படியே கச்ச கச்சக்காரன்னு என்ன செஞ்சுக்கணும், சட்டை போட்டிருக்கணும், तो जो है ऐसे चमकी चमकी कपड़ा पहनना है, நல்லா ஸ்டைலா இருக்கணும், बहुत स्टाइल में रहना है, சும்மா கொஞ்சம் தாடி வச்சுக்கணும், அல்லது ஏதாவது ஒன்று அப்படியே முடியெல்லாம் ஒரு வித்தியாசமா அடிச்சு சும்மா ஒரு வித்தியாசமா நல்லா வர்றாங்க. थोड़ा दाढ़ी रख लेना है, थोड़ा कुछ अलग दिखाई देने के लिए कुछ तो करना है। பாருங்க, நான் தமிழ்நாட்டில் சோத்திர ஊழியர் கூட்டத்துக்கு போவேன். मैं तमिलनाडु में सेवकाई को मंडली में जाता அங்க हूँ। போனீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ஊழியக்காரங்க வருவாங்க. लगभग 100 सेवक लोग उस मीटिंग में आते हैं। எல்லா ஊழியக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சும்மா நான் சொன்ன மாதிரி பல கலர் பேண்ட் ஷர்ட் அப்படிலாம் போட்டு நல்ல ஸ்டைலா ஷூலாம் போட்டு நல்ல ஜம்முன்னு வருவாங்க. अब वहाँ पर देखेंगे तो सब सेवक लोग रंग बिरंगे कपड़े पहनकर अच्छे टिप टॉप होकर शू पहनकर आते हैं, ஆளு நல்ல வாட்ட ஜட்டமா இருப்பாங்க. और दिखने में भी अच्छे लंबा அவங்க ऊंचा எல்லாரும் பார்த்தா रहेंगे। பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நல்லா கை கொடுப்பாங்க. इसलिए सब लोग जाकर उनके पास बोलेंगे प्रेज लॉर्ड पास्टर, प्रेज लॉर्ड पास्टर। ஆனா என்ன வந்து பார்த்த உடனே இப்படி மேலங்களையும் பார்ப்பாங்க. लेकिन मुझे देखकर ऐसे ऊपर नीचे ஏன்னா देखेंगे, நான் அந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு பைத்தியக்கார மாதிரி நிப்பேன். क्योंकि उस जगह पर मैं अकेला ही सफेद कपड़ा पहनकर एक पागल समान खड़ा रहता हूँ। அப்படி இருக்கும் பொழுது वैसा होते समय ஒரு சமயம் ஒரு 4 பாஸ்டர்ஸ் அப்படியே என்ன அந்த யார் இவரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. एक बार एक 4 पास्टर लोग ने मुझे देखकर बोला ये कौन है। அப்போ அதுல ஒருத்தர் சொன்னாரு, அவர் சாதாரண ஆள் இல்லப்பா,
तब उसमें से एक जन बोला कि ये कोई साधारण आदमी नहीं है, அவரு பெரிய ஆளு. वो भी बड़ा आदमी है. என்ன அப்படி சொல்றீங்க? तो क्यों ऐसा बोल रहे हो? பாம்பேல பாஸ்டர் குமாரதாஸ் தெரியுமா உனக்கு? तुझे मालूम है मुंबई शहर में पास्टर कुमारदास जी थे, அவருடைய உதவி அசிஸ்டன்ட் ஊழியக்காரனாங்க. उनके असिस्टेंट सेवक था. அவர் பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு வந்தாலு. वो बड़े बड़े सेवक को देखकर आया ஏதோ है. அங்க வெள்ளை பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பைத்தியார மாதிரி லாந்தனா நீ நினைக்காத. ये मत सोचना एक सफेद कपड़ा पहनकर खड़ा है. அது மாத்திரமல்ல அவர் நல்ல ஒரு பெரிய ஆளு. उतना ही नहीं, वो एक बड़ा इंसान है, பெரிய சர்ச் வச்சிருக்காரு. बहुत बड़ा चर्च रखा है. அப்படி சொல்லி இந்த இடத்துல நீ ஒரு சர்ச்சை பார்த்திருக்கியா? क्या तुम इस जगह पर एक चर्च देखे हो? ஆமா. हाँ. ஓ அது இவர் சர்ச்சா? अच्छा वो इसका चर्च है. அப்ப அவங்க நினைச்சது என்னன்னா, तो उन्होंने क्या सोचा? ஆளு சும்மா அப்படி பணக்கார மாதிரி தோட்டமா ஆள் வாட்டஞ்சாட்டமா இருந்தா அவர்தான் அந்த அந்த சபைக்கு பாஸ்டரா இருப்பான்னு நினைக்கிறது. सोचते हैं जब कोई दिखने में बड़ा लंबा ऊंचा खद दिखते हैं तो लगता है कि बड़े पास्टर आ गए. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தோட்டத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. आज के दिन परमेश्वर आपका रूप देखकर आपको आशीर्वाद देने वाला உங்க परमेश्वर नहीं है. முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. आपके चेहरे को देखकर आशीर्वाद देने वाला परमेश्वर ஒருவேளை नहीं உலக है. மனுஷர்கள் உங்கள் முகத்தை பார்த்து உங்களிடத்திலே ஒரு அன்பு கூறலாம். भले दुनिया के लोग आपकी चेहरे को देखकर आपसे प्रेम कर सकते हैं. உங்க சோத்திர தோட்டத்தை பார்த்து உங்களிடத்திலே அதிக பாசத்தை காட்டலாம். आपकी दृष्टि को देखकर आपसे बहुत प्रेम कर सकते हैं. நீங்கள் ஒருவேளை வெளி தோட்டத்துக்கு மற்றவர்களால் விரும்பத்தக்க அல்லாதவர்களாய் இருப்பது போல இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா அப்படியே நினைச்சு நீங்க கவலைப்படாதீர்கள். बाहरी रूप से ही भले ही आप किसी के लिए भी प्रिय के योग्य न होने पर भी ஆண்டவர் புறம்பான அலங்காரத்தை பார்க்கிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर बाहर की सुंदरता को नहीं देखता அவர் है. இருதயத்தை பார்க்கிறார். हमारा परमेश्वर मन को देखता है. தாவீது நல்ல வனாந்தரத்திலே இருதயத்திலே நொறுங்குண்டு தேவனை நோக்கி துதிக்கிற ஒரு மனிதன். दाऊद जो है जंगल में अकेले भटकते हुए मन में पूरी तरह से परमेश्वर के लिए स्तुति करने वाला एक व्यक्ति था. இந்த தாவீதை சோத்ரம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்த்தார் பாருங்க. इस दाऊद को परमेश्वर ने कैसी नजर से देखा? 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 12 वचन में देखते हैं இவன் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. वो कोई साधारण व्यक्ति नहीं है. அவன் நல்ல சிவந்த மேனி, वो लाली झलकती थी, அழகிய கண்கள், उसकी लाली उसकी आंखें सुंदर, நல்ல ரூபமாய் இருந்தான். उसका रूप सुडौल था. அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி तब கர்த்தர் यहोवा பேசினார். ने कहा उठकर इसका अभिषेक कर, यही है. இன்றைக்கு பரலோக தேவனுடைய கண்கள் அவர் எப்படி பார்க்கிறது? आज के दिन स्वर्गीय परमेश्वर की आंखें कैसा देख रहा है? நல்ல சிவந்த மேனியாய் இருக்க வேண்டும். कोई लाली झलकती हुई रहना है. நல்ல ஆண்டவருக்காக பாடுபடுகிற பிள்ளைகளாய் இருக்க परमेश्वर வேண்டும். के लिए दुख उठाने वाले होना है. வனாந்தரத்திலே கர்த்தரை சேவிக்கிறவளாய் இருக்க जंगल வேண்டும். में भी परमेश्वर की सेवा करने वाले होना है. நிந்தையிலோ அவமானத்திலோ கர்த்தரை பின்பற்றுகிறவளாய் இருக்க வேண்டும். निंदा और अपमान में भी परमेश्वर का पीछा करने वाले होना है. ஆண்டவர் இவனை பார்க்கும் பொழுது சிகப்பாய் இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். परमेश्वर जब उसे देखा तो उसकी लाली झलक रही थी. அது மாத்திரமல்ல, उतना ही नहीं, இவனுடைய கண்ணை பார்க்கிறார். उसकी आंखों को देखा. இந்த கண் ரொம்ப அழகாய் இருக்கிறது. उसकी आंखें बहुत ही सुंदर थी. ஆனால் சாமுவேல் பார்த்தது உலக பிரகாரமான மனுஷனுடைய கண்களையும் தோட்டத்தையும் பார்த்தான். लेकिन बाहरी रूप से शमूएल ने उसकी शरीर और उसके आंखों को देखा. ஆனால் கர்த்தர் இங்கே வேற ஒரு மனிதனை பார்க்கிறார். लेकिन परमेश्वर की नजर और रीति से हुआ. அவர் எப்படி இருக்கிற சிவந்த மேனியாய் இருக்கிறான். वो मेरे लिए लाली झलकते हुए அவன் கண்ணு हैं. நல்ல அழகா இருக்கிறது. उसकी आंखें बहुत ही सुंदर है. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के நல்ல लोगों, ரூபம் அவனுக்கு இருந்தது. उसका रूप भी सुडौल था. கர்த்தர் சொன்னார், இவன் அபிஷேகத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். परमेश्वर ने कहा यही अभिषेक के लिए இன்றைக்கு पात्र இந்த है. பகல் வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், आज के दिन सुबह के समय पवित्र आत्मा जी कहता है, உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், आपको और मुझे देखकर कहता है, நம்முடைய இருதயம் தேவனுடைய அபிஷேகத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். हमारा मन परमेश्वर के अभिषेक के लिए पात्र அதைத்தான் होना சொல்ற, है. அப்படி ஒரு பாத்திரவானாய் மாறும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். वैसे पात्र करने के लिए यीशु इस पृथ्वी में आया. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, इसलिए मेरे
प्रिय परमेश्वर के लोगों, நாட்களை இருதயத்தில் நொறுங்குண்ட பிள்ளைகளை ஆண்டவர் சோதரம் அவர்களை சோதரம் ஆண்டவர் குணமாக்கி அவர்களை ஒரு உன்னதமான அனுபவத்திலே கர்த்தர் கொண்டு போகிறவராய் इन காணப்படுகிறார். दिनों में जिनको भी मन खेदित है उनको शांति देकर ऊंचे उन्नति अनुभव में ले जाएगा। ஆகினால் சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் வந்தார். बंधुओं को छुड़ाने के लिए परमेश्वर आया। சோதரம் ஆதியாகம புத்தகம் उत्पत्ति की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. 14वां वचन पढ़ेंगे। தன் சகோதரன் சிறையாய் கொண்டு போகப்பட்டதை ஆ, ஆ. போதும் 14 வசனம் படிங்க. ये सुनकर कि उसका भतीजा बंदी बना लिया है गया है, अब्राम ने अपने 318 शिक्षित युद्ध कौशल में निपुण दासों को लेकर जो उसके कुटुंब में उत्पन्न हुए थे अस्त्र शस्त्र धारण करके दान तक उनका पीछा किया। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोगों, இங்கே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து यहाँ पर अब्राहम का भाई भतीजा लूत, அவன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை वो जो बंदी बना लिया गया इसे सुनकर ஆபிரகாம் கேள்விப்பட்ட பொழுது अब्राहम ने जब सुना தன் வீட்டில் இருந்தான எல்லா மனுஷர்களையும் அழைத்து சென்று தன்னுடைய சகோதரனை விடுவித்துக் கொண்டு வருகிறான். अपने कुटुंब में उत्पन्न हुए जितने थे सबको ले जाकर अपने भतीजा को छुड़ा लिया। இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், आज के दिन पवित्र परमेश्वर आपसे और मुझसे यही कहता है, நம்முடைய சகோதரர்கள் अनेक சகோதரர் சிறையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். हमारे भाइयों में से कई लोग बंधुओं में पड़े हैं। சிறைப்பட்டு இருக்கிற மனுஷனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியாய் இயேசு வந்தார். बंदियों में पड़े हुए लोगों को छुड़ाने के लिए हमारा परमेश्वर यीशु मसीह आया। இங்கே சகோதர ஆபிரகாம் யாருக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார்? यहाँ पर अब्राहम किसके चिन्ह रूप में दिखाई दे रहा ஆண்டவராகிய है? இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறார். परमेश्वर यीशु मसीह के चिन्ह रूप में दिखाई दे रहा है। இந்த லோத்து எதை காண்பிக்கிறது? ये लूत किसको दर्शाता இது है? சபையை காட்டுகிறது. ये कलीसिया को दर्शाता தேவனுடைய है, ஜனங்களை காண்பிக்கிறது. परमेश्वर के लोगों को दर्शाता இன்னைக்கு है। தேவனுடைய பிள்ளைகள் சிறையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். जो लोग बंधन में पड़े हैं उनको दर्शाता है। ஆண்டவர் சிறைக்குள்ளே இருக்கிறவனை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். बंधुआई में पड़े हुए लोगों को छुड़ाना चाहता है। இந்த லோத்து சாதாரண மனுஷன் அல்ல. ये लूत कोई साधारण व्यक्ति नहीं, ஆபிரகாமோடு கூட இருந்து தேவனை ஆராதித்த ஒரு மனிதன், अब्राहम के साथ संग रहकर परमेश्वर की आराधना किया हुआ व्यक्ति, நல்ல உபவாசத்தை ஜெபித்த மனிதன், अच्छा उपवास करके प्रार्थना किया हुआ தேவ व्यक्ति, சத்தத்தை அறிந்த மனிதன், परमेश्वर की आवाज को सुना हुआ தேவனை व्यक्ति, தரிசிக்கிற ஒரு மனிதன். परमेश्वर को दर्शन करने वाला ஆனால் व्यक्ति। இவனுடைய வாழ்விலே சொத்திர சில பாவங்கள் வந்தபடினாலே, लेकिन उसके भी जीवन में कुछ पाप होने के कारण, அல்லது சொத்திர ஆபிரகாமோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவன் விட்டதினாலே, अब्राहम के संग जो संगति थी उसे छोड़ देने के कारण, அவனுடைய இருதயம் அவனுடைய எண்ணங்கள் பொருளாசையாலே சார்ந்ததினாலே उसका मन उसका विचार लोभी बन जाने அவன் के कारण தேவனை விட்டு விலகி போய் वो விட்டான். परमेश्वर से अलग हो गया, ஆபிரகாமை விட்டு விலகி போய் விட்டான். अब्राहम से दूर हो गया। இன்னைக்கு अनेक சூத்திர பொருளாசை மேலே சார்ந்து தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். आज के दिन भी कई लोग लोभी बनकर परमेश्वर के सम्मुख से दूर हो गए हैं। எனக்கு வேலை இருக்குது, मुझे काम है, சோத்ரா, அதனால நான் வர முடியல, इसलिए मैं नहीं आ पाया, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. मुझे बहुत काम है। உங்களை மாதிரி நாங்க சும்மா இருக்கல, आपके समान हम खाली नहीं எனக்கு बैठे ரொம்ப வேலை हैं, இருக்குதுன்னு சொல்லி நான் பொருளாசை பின்னாலே போகிறவர்களாய் मेरे लिए காணப்படுகிறோம். बहुत काम है बोलकर वस्तुओं के पीछे दौड़ रहे हैं। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த சோதர லோத்தை குறித்து நாம் इस பார்ப்போமானால், लूत के बारे में हम देखते அவன் हैं, அடிமைத்தனத்துக்குள்ளே இப்படி சத்ருடைய பிடிக்குள்ளே அவன் சோதர போகக்கூடிய ரகசியம் என்ன? ऐसे दासित्व बनने का कारण क्या है? சோதர ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 13वां अध्याय அதிலே சோதர 7ஆம் வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போமாக. उसके 7वां वचन को हम पढ़ेंगे।
முதலாவது பாருங்க, அங்க வாக்குவாதம் வருகிறது. पहले देखते हैं कि वहां पर एक झगड़ा होता है। சோதர, ஒரு மனுஷன் எப்பொழுது தேவனை விட்டு விலகுகிறான்? कब परमेश्वर से दूर हो जाता है? இங்கே ஆபிரகாமுடைய சோதர மந்தை மேய்ப்பர்களுக்கும் अब्राहम की भेड़ बकरी के बीच में லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம், சண்டை வந்தது. लूत के चरवाहों में झगड़ा हुआ। ஆண்டவர் சோதர ஆபிரகாமுடைய சோதர மந்தை ஆசீர்வதித்திருக்கிறார். अब्राहम की भेड़ बकरियों को परमेश्वर ने आशीष किया है, இவருடைய மந்தை ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது. लेकिन इनके भेड़ बकरियों में कोई आशीर्वाद என்று नहीं சொல்லி அவருடைய है। வாழ்க்கையிலே வாக்குவாதம் உண்டாயிற்று. ऐसे कहकर उनके चरवाहों के बीच में झगड़ा हुआ। இந்த வாக்குவாதம் வந்ததுனால ये वाद विवाद होने के कारण அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒருவருக்கு ஒரு பிரிந்து போகிறார்கள். वो एक दूसरे से अलग हो जाते அப்பொழுது हैं। அவன் சோதோம பட்டணத்துக்கு போகிறான். तब वो सदोम कुमरा जाता है। அங்கே சோதோம பட்டணம் இவன் பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது எப்படி இருந்தது? पहला देखते समय उसे सदोम कैसा लगा? நல்ல சோதர கத்துடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல காணப்பட்டது. बड़े एदेन वाटिका के समान बड़े हरियाली दिखाई दिया। இந்த தோட்டம் எப்படி இருந்ததாம்? ये वाटिका कैसा दिखाई दे रहा இந்த था? தோட்டத்தை குறித்து சோதர எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் பார்ப்போமானால், यहेजकेल 28वां अध्याय 13 वचन में इस वाटिका के बारे में ये लिखा है। நாம் நினைக்கிறோம் தோட்டம் என்று சொன்னால் சில கனிகள், நல்ல பழங்கள், சோதரம் காய்கறிகள், இதுதான் பச்சை பச்சையா இருக்குன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ये सोचते हैं कि वाटिका में जो होता है सब हरियाली होती है। ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசும்போது என்ன சொல்கிறார்? यहेजकेल नबी के द्वारा परमेश्वर इस प्रकार कहता है। பாருங்க, 28 அதிகாரம் 13 வசனம். 28वां अध्याय 13 वचन देखिए। தேவனே தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், பைரம், கடிகு பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் ஒன்றொன்றை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் வேதவாக்கியங்களும் உன் போதும், நீங்க படிங்க. तू परमेश्वर के अध्ययन नामक बारी में था। तेरे पास आभूषण, मानिक, पदराग, हीरा, फिरोजा, सुलेमानी मणि, यशब, नीलमणि, मरकत और लाल सब बांदी के मणि और सोने के पहरावे थे। तेरे डफ और बांसुलियां तुझी में बनाई गई थी जिस दिन तू सिरजा गया था। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதோனிலே இருந்தவன். तुम परमेश्वर की अध्ययन नामक बारी में था। அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கிறதா? उस बारी में क्या நல்ல था? பத்மராகம், उसके अंदर आभूषण, அங்கே புஷ்பராகம், उसके अंदर पदराग, வைரம், मानिक, படிக்கச்சை, हीरा, சோதர ரோமதம், फिरोजा, இப்படி நிறைய சோதர விலை உயர்ந்த கற்களா இருக்கிறது. ये सब कुछ बहुमूल्य पत्थरों का नाम है। சோதர ரத்தாமரம் இருக்கிறது, वहाँ पर लाल है, நல்ல பொன்னு இருக்கிறது. अच्छे सोना है। ஸ்தோத்திரம். அல்லேலூயா. हालेलुया। நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोगों, இங்க ஏதேனுக்குள்ள என்னெல்லாமோ கிடக்குது. एदेन के अंदर क्या क्या कुछ पड़ा है। பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்குது. भयंकर सा आशीर्वाद है। இந்த லோத்து பார்க்கறான், ये लूत ने देखा அங்க போயிட்டான். और वहां चला गया। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोगों, இப்படி சோதோம பட்டணத்துக்குள்ளே பொருளாசைக்குள்ளே அவன் விழுந்து விட்டான். ऐसे सदोम के अंदर की वस्तु लोभी में गिर गया। அடுத்து நாம அந்த சோதோம் பட்டணத்தை பார்ப்போமானால், अगला हम सदोम के बारे में पढ़ेंगे। அங்கே தேவ தூதர்கள் வரும் பொழுது அந்த தேவ தூதர்களுக்கு செய்யக்கூடாத பாவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். स्वर्गदूत लोग जब प्रवेश कर रहे थे तो वहां पर ऐसी पाप हो रहा था जो स्वर्गदूत तक प्रवेश नहीं कर पा रहे அந்த थे। பாவம் என்ன? वो पाप कौन सा அதை है? குறித்து சோதர ரோமர்கள் நிருபம் சோதர 1 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. रोमियों की पुस्तक की पहला अध्याय 21वां वचन में हम पढ़ते हैं। அங்கே அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் சோதரம் தங்கள் சிந்தனையினாலே அவரை சோத்தறியாமலோ துதியாமலோ தங்கள் சிந்தனையினாலே வீணராய் போய்விட்டார்கள். परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर को धन्यवाद न किया, परंतु व्यर्थ विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। நல்ல சோத்திர வரவனுக்கு मन में धन्यवाद नहीं उठ। தேவ பிள்ளையே, हे प्रिय परमेश्वर के लोगों, இப்ப எல்லாம் அறிவு பெருத்துட்டு, अभी सब जानकारी बढ़ गया है, இப்ப எல்லாம் அறிவு பெருத்துச்சு. समझ बढ़ गया है। நாங்க எவ்வளவு பிரசங்கம் இருக்கோம் பிரதர். हमने तो कितना प्रचार सुन लिया है। இப்ப ரொம்ப துதிக்கலாம் அவசியம் இல்லை.
इसलिए कोई स्तुति नहीं, अभिषेक துதியே வரவனுக்கு नहीं। स्तुति नहीं आ रहा है। நல்ல இவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு, சும்மா விட்டு அப்படி பறந்து போகண்டாமா நீங்களா? आपको बस कितना बड़ा चर्च है, छोड़ेंगे तो आप उड़कर नहीं जाना நல்ல है। வாலிபர்லாம் இருக்கிறீங்க. कितने जवान लोग बैठे हो। சோதரன், நான் என் சர்ச் நல்ல உயரமா கட்டிட்டேன். मैं अपना चर्च बड़ा लंबा बना எனக்கு என்ன दिया। விசுவாசம்னா, நம்ம சபையில வர விசுவாசி அப்படியே மேல குதிச்சாம்னா ஃபேன் அவனை தலையில எரிச்சு கூட தட்டி அவன் அபிஷேகத்தை மட்டப்படுத்த கூடாது. क्योंकि मेरे मन में ऐसा विचार है, यदि मेरे विश्वासी में कोई अभिषेक में भरा तो ऊपर तक जाकर फैन में लग न जाए। ஃபேன் தட்டி அவன் ஃபேன் அவனுக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாது. फैन लगकर उसका अभिषेक रुक न जाए। அப்படி குதிக்கணும் பறக்கணும் சொல்லி எனக்கு वैसा ஒரு कूदना வாஞ்சை. चाहिए, वैसा उड़ना चाहिए बोलकर मैं सोचता हूँ। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் தேவனை துதிக்க முடியாமல் போய்விட்டான். हे मेरे प्रिय परमेश्वर के लोगों, वो परमेश्वर को स्तुति नहीं कर உலகத்துக்குள்ளே விழுந்து पाया, விட்டான். वो दुनिया के अंदर चला गया। அப்படிப்பட்டவனை ஆபிரகாம் விடுவித்து கொண்டு வந்தான். वैसे व्यक्ति को अब्राहम छुड़ा कर लाया। இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே ஒருவேளை சோதரம் உலகத்துக்குள்ளே நீங்கள் விழுந்திருப்பீர்களானால், आज के दिन भले आप ऐसे पाप के अंदर என் दुनिया के अंदर ஆண்டவராகிய गिरे हो, இயேசு சொல்லுகிறார், मेरा परमेश्वर यीशु मसीह कहता है, அருமையான மகனே மகளே, हे मेरे प्रिय भाई और உனக்காக बहनों, அல்லவோ நான் சிலுவையிலே மரித்தேன். तेरे लिए तो मैंने क्रूस पर खून உன்னை बहाया। குறித்து நான் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். तेरे ऊपर मैं बहुत बड़ा योजना रखा हूँ। நான் இந்த பூமிக்குரிய குடியிருப்புக்காக அல்ல, इस पृथ्वी के निवास के लिए மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ऊपर की एक आशीर्वाद के लिए परमेश्वर ने हमें बुलाया है। ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, इसलिए है मेरे प्रिय परमेश्वर ஆண்டவராகிய के இயேசு கிறிஸ்து लोगों, நம்மை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். यीशु मसीह हमें छुड़ाने के लिए आया இதயத்திலே है। நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக வந்திருக்கிறார். खेदित मन के लोगों को शांति देने के लिए आया சிறைப்பட்டவனை है। விடுவிக்கும்படியாக बंधुओं வந்திருக்கிறார். में पड़े वो को छुटकारा देने के लिए ஆகையினாலே आया கர்த்தருடைய है। கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். इसलिए परमेश्वर के हाथों में समर्पण करेंगे। ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही हमें आशीष करे। ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். हालेलुया हालेलुया। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु। हम सब प्रार्थना करेंगे। हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद हो प्रभु, धन्यवाद हो प्रभु। हालेलुया 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 हालेलुया। ग्लोरी, धन्यवाद धन्यवाद धन्यवाद। हम सब घुटने में आएंगे। हालेलुया। எல்லாரும் முழங்கால் हम सब घुटने में आएंगे। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह இந்த பூமியில வருவதற்கு ஒரே காரணம், इस पृथ्वी में आने का एक ही मकसद, அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவே, खेदित मन दीन लोगों को सुसमाचार सुनाने के लिए, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டவும், खेदित मन के लोगों को शांति देने के लिए, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவே, बंधुआई में पड़े हुए लोगों को छुटकारा देने के लिए, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கவும் கத்தவை இயேசு வந்தார்। कैदियों का कैदी खुलवाने के लिए आया। எல்லாருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல सब कोई अपना जीवन परमेश्वर के हाथों में समर्पण करेंगे। நம்முடைய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது, हमारा जीवन किस परिस्थिति में है, கர்த்தருடைய வேத வசனம் புரியாவிட்டால், भले परमेश्वर का वचन यदि हमें समझ में ना आए, அவருடைய சமுத்திரம் ஆய்த்திருந்து கேளுங்க। परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोलकर मांगिए। ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி எனக்குள்ள பிரகாசிக்கணும்। हे परमेश्वर, आपका सुसमाचार का ज्योति मुझ में चमके। நம்முடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியின் இருதயத்துக்குள்ள आपका பிரகாசிக்கணும்। सुसमाचार का संदेश मुझ में चमकने लगे। வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தை எனக்கு தாரு। परमेश्वर के वचन को समझ लेने का अच्छा मन मुझे दे। எல்லாரும் கேளுங்க। सब कोई मांगिए। கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தருவார்। परमेश्वर आपको अच्छा ज्ञान देगा। சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயேசு வந்தார்। सुसमाचार सुनाने के लिए यीशु आया। நற்செய்தி பிரசங்கிக்க இயேசு வந்தார்। सुसंदेश सुनाने के लिए यीशु आया। இந்த நல்ல செய்தி உங்கள் இருதயத்துல பதியட்டும்। वही सुसंदेश आपके भी मन में बसने दो। எல்லாரும் ஜெபிப்பே। सब कोई प्रार्थना कीजिए। இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட இயேசு வந்தார்। खेदित मन के लोगों को शांति देने के लिए यीशु आया। இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिन में தேவ சமூகத்துல வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों, உங்கள் இருதயம் எது நிமித்தமாய் காயப்பட்டிருந்தால், आपका मन किसी भी कारण से खेदित हो, உங்கள் இருதயத்தின் காயத்துக்கு காரணம் எதுவாய் இருந்தாலும், आपके मन का खेदित होने का कारण कुछ भी क्यों न हो, இயேசு உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறார்। यीशु आपके मन की खेदित को दूर करता है। இயேசு நல்ல சமாரியே। हमारा यीशु अच्छा सामरी இயேசு है। நல்ல சமாரியே। हमारा यीशु अच्छा सामरी है। காயங்களை கட்டுவதற்காக இயேசு நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்। तुम्हारे घायलों पर पट्टी लगाने के लिए हमारा परमेश्वर एक अच्छा सामरी அவருடைய है। சமூகத்துல வாய் திறந்து சொல்லுங்க, अपना मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே, என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது। हे परमेश्वर, मेरे मन में घायल है। இந்த
குறிப்பிட்ட காரியத்தினால் என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. इस कारण से मेरा मन में घायल है प्रभु. இந்த குறைவு நிமித்தமா என் இருதயம் காயப்பட்டிருக்கிறது. इस कमी के कारण मेरा मन में घायल है. என் இருதயத்தின் காயத்தை மாற்றும் ஆண்டவரே. प्रभु जी मेरे मन की घायल को दूर कर दीजिए. என் இருதயத்தின் காயங்களை ஆற்று. मेरे मन की घायल को सुखा दीजिए. எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना कीजिए. எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए. ஆண்டவரே நான் நல்லதா இருந்தேன். हे परमेश्वर में अच्छाई था. ஏதோ ஒரு காரியத்துல நான் சிறைப்பட்டு போய்விட்டேன். कुछ किसी कारण से मैं बंधुआई में पड़ा हूँ. ஏதோ ஒரு காரியத்துல நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். किसी कामों में मैं बंधुआई में पड़ा हूँ. இந்த சிறையிலிருந்து என்னை வெளியே எடுக்க ஆள் இல்லை. इस बंधुआई से मुझे छुड़ाने वाला कोई भी नहीं है. சரீரம் சிறைப்பட்டு இருக்கிறது. मेरा शरीर बंधुआई में पड़ा என் है. ஆவி சிறைப்பட்டு இருக்கிறது. मेरा प्राण बंधुआई में पड़ा என் है. ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறது. मेरा प्राण बंधुआई में पड़ा இன்றைக்கு है. உடைய சமூகத்துல வருகிறேன். आज के दिन मैं आपके सम्मुख में आता ஆண்டவரே, என் हुई. சிறையிருப்பை மாற்று. हे परमेश्वर मेरी बंधुआई को छुड़ा दे. சிறையிருப்பை மாற்று. मेरी बंधुआई से मुझे छुड़ा दे. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். मांगो तो तुम्हें दिया जाएगा. கேளுங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். मांगो तो तुम्हारे बंधुआई को दूर कर देगा. எந்த காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது? कौन सी कारण से तुम्हें बंधे पड़े हो? எந்த காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது? किस कारण से तुम बंधुआई में पड़े हो? இயேசு கட்டவிழுக்க வந்தார். यीशु से खोलने के लिए आया. இயேசு கட்டவிழுக்க வந்தார். यीशु छुटकारा देने के लिए आया. இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा நான் உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கை திருப்புவேன். मैं तेरे बंधुआई से तुझे लौटा दूंगा. யூதாவின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். यहूदा की बंधुआई से लौटा दूंगा. இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். इस्राएल की बंधुआई से लौटा दूंगा. அவர்களை முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். उनको फिर से पहले के समान बनाऊंगा. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். परमेश्वर आपकी बंधुआई से लौटा देगा. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பார். आपके बंधनों को तोड़ देगा. முன்னிருந்த நாட்கள்ல இருந்தது போல, पहले के समान, ஆதி நாட்கள்ல இருந்தது போல प्राचीन काल के கர்த்தர் समान உங்களை மறுபடியும் கட்டுவிப்பார். आपको फिर से बनाएगा. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டுவிப்பார். आपको परमेश्वर फिर से बनाएगा. ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். समर्पण करने वालों को परमेश्वर இயேசு साथ இருதயத்தின் करेगा. காயங்களை மாற்றுகிறார். आपके मन को घायलों को सुखाता இயேசு है. சொல்லுகிறார், यीशु ने कहा நான் அவர்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். मैं तुम्हारे सभी अधर्मों को क्षमा करता அவருடைய हुई எல்லா அக்கிரமத்தில் நின்றும் அவர்களை விடுதலையாக்குவேன். सारे अधर्मों से मैं तुम्हें छुड़ाऊंगा. எனக்கு விரோதமாக அவர்கள் செய்த எல்லா துரோகத்தை நான் மன்னிப்பேன். सारे क्रोध को मैं क्षमा करूंगा. உன்னை பிள்ளை நீ சிறையிருக்கப்பட்ட காரணம், बंधुआई में पड़ा रहने का कारण உன் क्या வாழ்க்கை है? சிறைப்பட்டு போக காரணம், तेरा जीवन कैदी होने का कारण क्या உன்னை है? பிள்ளை உன் அக்கிரமம், तुमने किया हुआ धर्म, பாவம், तुम्हारी पाप, கர்த்தருக்கு விரோதமாய் நீ செய்த துரோகம், परमेश्वर के विरोध किया हुआ अपराध, இந்த துரோகத்தின் நிமித்தமாய், इस अपराध के கர்த்தருக்கு कारण, விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாய், परमेश्वर के विरोध किया हुआ पाप के இன்றைக்கு कारण உன் ஆத்துமா சிறைப்பட்டு போயிருக்கிறது. तुम्हारा प्राण बंधुआई में पड़ा உன் है. சரீரம் சிறைப்பட்டு இருக்கிறது. तुम्हारा शरीर कैदी हो गया है. சிறைப்பட்ட உன்னை விடுதலையாக்கும்படியா कैदी हुआ तुझे छुड़ाने के लिए இயேசு பூமியில வந்தார். यीशु इस पृथ्वी में आया. இயேசு பூமியில வந்தார். यीशु इस पृथ्वी में आया. இன்றைக்கு இயேசு சிறையிருப்பை மாற்றுகிறார். आज के दिन यीशु तेरे बंधुआई से छुड़ाता உன் है. வாழ்க்கையிலுக்கு சிறையிருப்பை இயேசு மாற்றுகிறார். तेरे जीवन के बंधुआई से छुड़ाता கர்த்தருடைய है. ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே கடந்து வரும். परमेश्वर का आशीर्वाद तेरे जीवन में आएगा. கர்த்தர் அக்கிரமங்களை மன்னிக்கிறார். परमेश्वर तेरे अधर्मों को क्षमा करता தேவனுடைய है. பிள்ளை கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றும் போது तेरे बंधुआई को लौटाते समय கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता நான் है உனக்கு நன்மை செய்வேன். मैं तेरी भलाई करूंगा. நான் உனக்கு நன்மை செய்வேன். मैं तुझे भलाई करूंगा. உனக்கு நான் செய்யும் நன்மையை பார்க்கிற ஜனங்கள், मैं तेरी भलाई को करते हुए लोग देखकर உனக்கு நான் செய்கிற நன்மையை பார்க்கிற பூமியின் ஜாதிகள், मेरे द्वारा किया जाने वाले भलाई को உன் வாழ்க்கையில் देखकर நடக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது तेरे जीवन के आशीर्वाद को அந்த देखकर பூமியின் ஜனங்களுக்கு மத்தியிலே पृथ्वी के लोगों के बीच அது में எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி புகழ்ச்சிமா இருக்கு. उसे मेरे लिए कीर्ति और प्रशंसा से உன் रखूंगा. வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, तेरे जीवन को आशीष करते உன் समय வாழ்க்கையின் சிறையிருப்பு மாற்றப்படும் तेरे போது, जीवन के बंधुआई को छुड़ाते உன் வாழ்க்கையில் समय வருகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிற பிரஜாதி ஜனங்களுக்கு तेरे மத்தியிலே जीवन के आशीर्वाद को देखने वाले अन्य जाति के அது लोग கர்த்தருக்கு முன்பாக उसे परमेश्वर के सामने மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியை, आनंदमय कीर्ति, மகிழ்ச்சி உள்ள புகழ்ச்சியை, आनंदमय प्रशंसा தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கு. परमेश्वर के नाम के लिए महिमा होगी.
போகிற சமாதானத்தின் நிமித்தமே परमेश्वर आपको देने वाले शांति के कारण பூமியின் குடிகள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் पृथ्वी के लोग तुझे देखकर डरेंगे பூமியின் குடிகள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள் पृथ्वी के लोग तुझे देखकर डरेंगे இதற்காக இயேசு வந்தார் इसीलिए यीशु आया இதற்காக இயேசு வந்தார் इसीलिए यीशु आया வாய் திறந்து ஜெபியுங்க अपने मुंह खोलिए ஆண்டவரே சிறையிருப்பு மாறட்டு परमेश्वर मेरी बंधुआई दूर हो जाए கட்டுகள் அவிழட்டு मेरा बंधन टूट जाए சிறையிருப்பை மாற்றி मेरे बंधुआई को तोड़ வாழ்க்கை दीजिए முன்னிருந்தது போல கட்டுவீங்க मेरा जीवन को पहले के समान என் बना வாழ்க்கையிலே दीजिए நன்மை செய்யும் मेरे जीवन में भलाई कीजिए என் வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுதாரே मेरे जीवन में शांति दीजिए என் இருதயத்தின் காயங்கள் ஆறட்டு मेरे जीवन का घायल सूखने दो என் வாழ்க்கையிலே ஏற்படுகிற மாற்றம் मेरे मन का परिणाम புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் अन्य ज्योति लोगों के बीच में आशीर्वाद बनने दो கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவார் परमेश्वर आपको वैसे ही बना देगा கர்த்தர் அப்படியே உங்களை மாற்றுவார் परमेश्वर आपको वैसे ही बना देगा நன்மை செய்வேன் என்று சொன்னவர் செய்வார் भलाई करूंगा कहा हुआ परमेश्वर करेगा கர்த்தர் பொய் சொல்கிறவர் அல்ல हमारा परमेश्वर झूठा नहीं கர்த்தர் பொய் है சொல்கிறவர் அல்ல हमारा परमेश्वर झूठा नहीं தேவன் है வாழ்க்கையில் நன்மை செய்வார் परमेश्वर आपके जीवन में करेगा கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க परमेश्वर को देखकर पुकारिए யாக்கோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் याकूब परमेश्वर को देखकर पुकारा வாழ்க்கையில் நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே मेरे जीवन में भलाई करोगे करके कहा हुआ இன்றைக்கு परमेश्वर வாக்கில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் आज के दिन में बंधुआई में पड़ा हूँ சத்துரு என்னை பின்தொடர்ந்து வருகிறார் शत्रु मेरे पास आया है சத்துருக்கு எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை शत्रु का सामना करने के लिए बल नहीं எனக்கு நன்மை है செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே मेरी भलाई करेगा என் परमेश्वर வாழ்க்கையில் நன்மை செய்ய मेरे जीवन में भलाई கர்த்தர் कीजिए யாக்கோபுடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார் परमेश्वर ने याकूब के जीवन में भलाई किया உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் आपके भी பண்ணுகிறார் जीवन में परमेश्वर वादा करता உன் है வாழ்க்கையின் சிறையிருப்பை நான் மாற்றி आपके जीवन की बंधुआई को दूर உன் வாழ்க்கையில் करके நான் நன்மை செய்வேன் आपके जीवन में भलाई करूंगा உன் வாழ்க்கையில் நான் நன்மை ओ, செய்வேன் आपके जीवन में भलाई करूंगा கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உச்சரித்து ஜெபியுங்க इस वादा को बोल कर प्रार्थना कीजिए கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு परमेश्वर की ஜெபியுங்க वादा को कबूल करके प्रार्थना ஆமென். कीजिए எல்லா சிறையிருப்புகள் மாறட்டு எல்லா சிறையிருப்புகள் மாறட்டு எல்லா சிறையிருப்புகள் மாறட்டு எல்லா இருதயத்தின் காயங்கள் மாறட்டு எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வீராக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக தேவ சமாதானம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிரப்புவதாக glory மகனே ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya 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 ஓரி ஷலவரவ ரிவலரவரவர ஓரி கபலரவ ஷலவரவரவர ரிபபகம ஷப கதரி ஜெகதர மதுகர மௌரி கதரவதி ஓ மக தேவஷர ரிவலரவ ஷலவரவரவர ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya 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 भलाई करने वाले परमेश्वर को धन्यवाद हो धन्यवाद हो நம்ம धन्यवाद எல்லாரும் हो கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद நம்முடைய धन्यवाद ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु இந்த मसीह பூமியில வருவதற்கு ஒரே நோக்கு इस पृथ्वी में आने का एक ही मकसद சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் 3 लोगों को सुसमाचार सुनाने के लिए आया உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார் आपको संदेश देने के लिए आया தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை மாற்ற வந்தார் आपकी मन की घायलों को सुखाने के लिए आया ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு காணப்படுவீர்களானால் जो भी बातों में आप बंधुआई में पड़े हो சிறையிருப்பை மாற்ற இயேசு வந்தார் आपकी बंधुआई से आपको छुटकारा देने के लिए आया எந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு கட்டுப்பட்டு இருப்பீர்களானால் जो कौन सी बातों से आप छुटकारा नहीं पाते हुए कैद बनकर पड़े हो கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இயேசு வந்தார் आपके बंधन को खोल देने के लिए यीशु आया இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே आज के दिन आपके भी जीवन காணப்படுகிற में எந்த சிறையிருப்பா இருந்தாலும் जो भी बंधुआई हो இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற आपके जीवन में இருதயத்தின் காயங்கள் எதுவா இருந்தாலும் मन की घायल कुछ भी क्यों न இன்றைக்கு உங்கள் हो வாழ்க்கையில இருக்கிற आज के दिन आपके जीवन में கட்டுகள் எதுவா இருந்தாலும் जो भी बंधुआई हो எல்லாவற்றையும் उन सबको இயேசு கிறிஸ்து यीशु அவர் मसीह முற்றிலுமாய் நீக்கி उसे पूरी तरह से दूर உங்கள் வாழ்க்கையில் करके நன்மை செய்வேன் आपके जीवन में भलाई करेगा வாக்குத்தத்தம் பண்ணுகிறபடினாலே परमेश्वर ने वादा किया தேவனுடைய इसलिए பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கத்துக்கு हम நன்றி सब ताली செலுத்துகிறேன் बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे glory 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 hallelujah glory hallelujah धन्यवाद महिमे महिमे प्रभु। महिमे महिमे आपकी भलाई के लिए
ஆவியானவரே We praise உமக்கு your நன்றி. name. We ஆவியானவரே praise your உமக்கு name. நன்றி. We praise your ஹalleluya name. ஹalleluya. Hallelujah, தேவனுடைய hallelujah. வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தருடைய தாசனுக்காக परमेश्वर के वचन को संदेश दिया हुआ प्यारे दास जी के लिए அவருடைய பிள்ளைகளிடம் எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். उनके सेवा को परमेश्वर आशीष करे, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். उनके परिवार को परमेश्वर आशीष करे, மனைவி பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். उनकी पत्नी बच्चों को परमेश्वर आशीष करे, தேவனுடைய நாமம் அவர்களை கொண்டு மகிமைப்படும்படியாக परमेश्वर का नाम उनके द्वारा महिमा होने के தேவ लिए, சித்தமுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறும்படியாக परमेश्वर की इच्छा उनके जीवन में परिपूर्ण रीति से पूरा होने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரித்து सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, तुझ पंख खाली आश्रय मला, तुझ नाव मादे जीवन मला, तुझ पंख खाली आश्रय मला, तुझ नाव मादे जीवन मला, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, दिवसा सुटणारा बाण, कालोखात फिरणारी मारी, दिवसा सुटणारा बाण, कालोखात फिरणारी मारी, याची बाधा मला होणार नाही, तुझे वचन सत्य ढाल आहे, याची बाधा मला होणार नाही, तुझे वचन सत्य ढाल आहे, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, माझ्या बाजू शस्त्रावे पडले, उजव्या हातात लक्षावधी पडले, माझ्या बाजू शस्त्रावधी पडले, उजव्या हातात लक्षावधी पडले, तरी मला भिडणार नाही, कारण प्रभू माझा आश्रय आहे, तरी मला भिडणार नाही, कारण प्रभू माझा आश्रय आहे, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, दिवसा सुटणारा बाण, कालोखात फिरणारी मरी, दिवसा सुटणारा बाण, कालोखात फिरणारी मरी, याची बाधा मला होणार नाही, तुझे वचन सत्य ढाल आहे, याची बाधा मला होणार नाही, तुझे वचन सत्य ढाल आहे, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे, माझ्या बाजू शस्त्रावधी पडले, तुझ्या हातात लक्षावधी पडले, माझ्या बाजू शस्त्रावधी पडले, उजव्या हातात लक्षावधी पडले, तरी मला भिडणार नाही, कारण प्रभू माझा आश्रय आहे,
तुझ्या पंख खाली आश्रय मला, तुझं नाव माझे जीवन मला, तुझी दया सनातन आहे, तुझी करुणा सदाची आहे. ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் परमेश्वर के नाम की महिमा के लिए हर एक ने दिए हुए दान के लिए கர்த்தரை அங்கீகரித்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி परमेश्वर उसे ग्रहण करके पवित्र करके आशीष करने के लिए ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதை பல மடங்கா திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर के लोगों को अधिक गुना उसे पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதி भला परमेश्वर हमको धन्यवाद करते प्रभु। காலை வேளைக்காக உமக்கு நன்றி प्रभु आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சன்னிதானத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. आपके चरण स्थान में आए हुए हर एक को आशीष कीजिए। இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் यीशु इस पृथ्वी में आने का मकसद இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். आपके हर एक बच्चों के जीवन में पूरा हो जाए। பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप अपने बच्चों को आशीष कीजिए, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். भला नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, आमीन। என் ஆத்துமாவே हे मेरे கர்த்தரை प्राणियों को ஸ்தோத்திரி. धन्य के என் जो முழு कुछ मुझ में इसके पवित्र नाम को धन्य के, हे मेरे मन यहोवा को धन्य के, उसके किए किसी उपकार को नहीं भूलना, आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता என்றும் என்றும் सகல नाட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे, आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।